7 கோடி ரூபாய் ஒப்பந்தத்திற்கு பல லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் புதுச்சேரி தலைமை பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். காரைக்காலில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம், அதிகாரிகளின் வீடுகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சுமார் 20 மணி நேரம் விசாரணை நடத்தினர். தனியார் நிறுவனத்தின் 7 கோடி ரூபாய் ஒப்பந்தத்திற்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் புதுச்சேரி மாநிலத்தின் தலைமை பொறியாளர் தீனதயாளன், காரைக்கால் சாலை மற்றும் கட்டிட செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் உள்ளிட்ட 3 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். ஏராளமான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்படுபவர்கள் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் தலைவராக இருப்பார்கள். அதன்படி செல்வ பெருந்தகை நிச்சயம் 3 ஆண்டுகள் தலைவராக நீடிப்பார் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை டி நகரில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செல்வ பெருந்தகை மீது மேலிட பொறுப்பாளரிடம் புகார் கொடுத்தது குறித்து தனக்கு தெரியாது என்று கூறினார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.